ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. ராஜியை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாரு குமார். அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. ஓடி போயிட்டு ராஜியை தாங்கி பிடிச்சிடுறாரு. ராஜி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாரு. டே, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டில் பிறந்த ஒரு பொட்டை பொண்ணை கை நீட்டி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் தானே பிறந்த, அதே மாதிரி இவ்வளோ அந்த வீட்டில் தான் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் காதல வாங்காத குமார் இவ ஓடி போனவ தானே, இவ எங்க வீட்டு வாசப்படியே மெரிக்க கூடாது, என்ன உறவு கொண்டாலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்பவே கேவலப்படுத்துறாரு. போதாத குறைக்கு சக்திவேல் வேற, ஏய் எதுக்காகடா என் வீட்டுக்கு உன் வீட்டு பொண்ணு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திவேல் ஒரு பக்கம் ரொம்பவே ஆட்டம் போறாரு. ஆனா நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த குமார் திரும்பவும் ராஜி அடிக்கிறதுக்காக போறாங்க. அது தெரியாத விதத்துல பாண்டியன் மேல அடிச்சதுனால கோவப்பட்ட கதிர் இந்த குமாரை அடிக்கிறதுக்காக வராரு. ஸோ ஒரு வழியா பாண்டியன், கோமதி, மீனா இவங்க எல்லாருமே கதிரை பிரிச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் கதிர் அடங்க மாட்டாரு. இந்த குமாரை ஏதாவது ஒரு வழி செய்ய தான் போறாரு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.